எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. சொற்சுவையால் மக்களை ஈர்ப்பவர். தனது ஜோதிட பேச்சால் பலரின் வாழ்வில் ஒளியேற்றி வரும் புஷ்பத்தாரகை அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்களை நல்லதொரு குடும்பம் அமைய திருமண பொருத்தம் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வழங்கக்கூடிய ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், ராஜநிலை ஆசான் திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, நல்லதொரு குடும்பம் அமைய திருமண பொருத்தம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த தலைப்பை ஒட்டிய எனது பார்வையில் நான் எடுத்துக்கொண்ட சில விஷயங்களை நான் இங்க பகிர்றதுக்கு இருக்கேன். திருமண பொருத்தம், இந்த திருமண பொருத்தம்ங்கிறது என்னோட மற்றவங்க பார்வையில எப்படியோ, என்னோட பார்வையில நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது கணவன் மனைவி அப்படின்ற ஒரு 2 பேரை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது 2 குடும்பங்கள் சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த 2 பேரை வச்சு அடுத்து ஒரு 2 குடும்பங்கள் இணையக்கூடிய விஷயமாகத்தான் இதை நான் பாக்குறேன். அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த கணவன், அதாவது இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் மட்டும் பொருத்தம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது கிடையாது. அதைய தாண்டிய அந்த குடும்பங்களுக்கு உள்ள இணைவு அது எப்படி இருக்கும், குடும்பங்களுக்குள்ள இணைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா 2 பேர் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் வாழ்க்கையில. ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நிறைய பேரோட தூண்டுதல்னால நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் நம்ம பாக்குறோம். உண்மையிலே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நல்ல அந்யோன்யமா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருப்பவங்களா இருந்தாலும் சரி, அவங்க 2 பேர் பிரிய காரணமா இருக்கிறவங்களும் அந்த தோஷத்துக்கு ஆட்படுறாங்க. எப்பயுமே அதனாலதான் கணவன் மனைவி சண்டைக்குள்ளாக யாருமே போகக்கூடாது. அவங்களுக்குள்ள இடையில போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அது நிறைய பிரச்சனைகளையும் தோஷத்தையும் உண்டு பண்ணும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பொருத்தங்கள்ல 10 வித பொருத்தங்கள்லாம் இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. 10 வித பொருத்தங்கள் அப்படிங்கிற விஷயம் ஒரு பேஸ், அது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. ஏன்னா சில பேரை பார்க்கும் போதே நமக்கு பிடிக்கும், சில பேரை பார்த்தாலுமே பிடிக்கவே பிடிக்காது, சில பேரை எப்பயுமே பிடிக்காது. அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட எனர்ஜி லெவல், நம்மளோட எனர்ஜி லெவல், அந்த நட்சத்திர வாயிலாக நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நட்சத்திரங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3மே ராமபிரானுடைய குடும்பத்தை சேர்ந்த. புனர்பூசம் அப்படிங்கிறது ராமருடைய நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பரதனுடைய நட்சத்திரம், ஆயில்யம் லக்ஷ்மணன் சத்ருக்கன். இப்ப இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நட்சத்திர தன்மையில அவங்க வர்றாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஃபேவரேட்டா, ஒரு அன்பா அந்த குடும்ப அந்த சகோதரர்கள் ரொம்ப பிரியாம இருந்தது காரணம் அப்படின்றது அந்த ஒரே வீட்டு ராசியினுடைய தன்மை, அந்த நட்சத்திரங்கள் வாயிலாகத்தான். அப்ப இதே மாதிரி இதே நட்சத்திர அமைப்புல இப்ப என்னுடைய நட்சத்திரம் இருக்குன்னா, எனக்கு தாராபலன் உள்ள நட்சத்திர நண்பர்களை பார்க்கும்போது என்னுடைய மனம் மகிழ்வடையும். நான் அவங்களோட பேசும்போதும் சரி, இல்ல அவங்க என் கூட பேசும்போதும் சரி, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும். இதே அந்த தாராபலன் அப்படிங்கிறது மிஸ் ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது, இப்ப உதாரணத்திற்கு என்ன ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமும் அதற்கு அணுஜென்ம திருஜென்ம நட்சத்திரங்கள்ல ஒரு ஆணை இணைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் ரொம்ப சுக சௌக்கியத்தோட வருமானம் அப்படிங்கிற விஷயம். இப்போ நிறைய பிரச்சனைகள் இல்லத்தரசிகளுக்கு காரணம் என்ன, கையில பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப இதே உங்களுடைய நட்சத்திரம் இப்ப நீங்க உதாரணத்திற்கு ஒரு விசாக நட்சத்திரத்துல நீங்க பிறக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு விசாக நட்சத்திரத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய அணுஜென்ம திருஜென்ம 2வது நட்சத்திரம் அனுஷம். எப்பொழுதுமே 2வது நட்சத்திரத்தை இணைக்கும் போது ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் வராது. இந்த ஸ்திரீ தீர்க்கம்ங்கிறது என்ன, உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து, உங்களோட ராசியிலிருந்து 4வது ராசி, அதற்கு மேற்பட்ட ராசிகள்ல பையனுடைய ராசி வந்தாதான் இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இருக்கும். ஸ்திரீ தீர்க்கம் என்பது என்ன, உன்னுடைய, அதாவது வரக்கூடிய அந்த மணப்பெண்ணுடைய ஆயுள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பது அந்த காலத்தினுடைய ஒரு தன்மை. அதுதான் இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தத்துல சொல்லி வச்சாங்க. அப்போ ஒரே ராசியில நிறைய பேர் இப்ப கேக்குறாங்க எங்க கிட்ட, ஏங்க அடுத்த நட்சத்திரத்தை இணைக்க கூடாதா அப்படி. அதுக்காகத்தான் இந்த விஷயத்த நான் சொல்ல வர்றேன். அடுத்த நட்சத்திரத்தை இணைக்கும் போது நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. இப்ப உங்க கூட ஃப்ரெண்ட்லியா பக்கத்துல இருக்காங்க, ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, நீங்க விரட்டி விட்டா கூட உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா எடுத்து பாருங்க, அந்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஆனா
இது திருமண பொருத்தம்னு வரும்போது நம்ம அந்த இடத்துல அது 2வது நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினாலையும் ஒரே ராசிங்கிறதுனால இணைக்கும் போது தசா சந்தி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இங்க பிரச்சனைக்கு வரும். அதே மாதிரி ஸ்திரீ தீர்க்க பொருத்தம்ங்கிறது கட்டாயிரும். இதே இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அனுஷ நட்சத்திரம் இல்லாம இந்த பக்கம் வந்து உத்திரட்டாதியோ இல்ல இப்படி பூசமோ நீங்க எடுத்துக்கிட்டீங்க, பூச நட்சத்திரமோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பொருத்தம்ங்கிறது ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். இந்த பொண்ணுக்கு கையில இந்த கணவனால காசு நிறைய கொடுக்கப்படும். ஓகேங்களாங்க. இதுக்காக கமெண்ட்ல ஏதாவது சண்டைக்கு வந்துடாதீங்க. இனிமேதான் மெயின் பிக்சர் இருக்கு. ஏன்னா இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதுக்கு அடுத்து நம்ம கட்டத்துல நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும். ஏன்னா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நிறைய பேர் பேரம் பேசுவீங்க. ஜோதிடர்கள் வந்து என்னோட ஃபீஸ் இவ்வளோ அப்படின்னு சொன்னா நீங்க இவ்வளோக்கு வாங்க மாட்டீங்களா, இவ்வளோ கம்மியா வாங்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேக்குறீங்க. உண்மை என்ன அப்படின்னா தனிநபர் ஜாதகத்தை பார்ப்பதை காட்டிலும் பொருத்தம் பார்க்கறதுலதான் அதிகமான ரிஸ்க் இருக்கு. அதிகமான ரிஸ்க் அப்படிங்கிறது அந்த இடத்துலதான் இருக்கு. அதனாலதான் நாங்க ஜோதிடர்கள் வந்து எப்பொழுதுமே எங்களோட ஒரு கடமையா நினைச்சு இதை வந்து நாங்க ஒரு 2 குடும்பத்தை இணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துதான் இதை நாங்க கொண்டு செய்யறோம். அடுத்ததா வந்து பார்க்கும்போது இந்த தாராபலன்ல இது மட்டும் கிடையாது, தினப்பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த தினப்பொருத்தத்தை பொறுத்தளவு நீங்க நிறைய இப்ப யூடியூப்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஆனா இங்க ஏன் அதனுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்றேன் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க வீட்டுல, எப்ப பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெரியாவே இருக்கு அப்படின்னா அங்க பாருங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பா 3, 5, 7ல வந்து அவங்க பையனுடைய நட்சத்திரங்கிறது மிங்கிள் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம விசாக நட்சத்திரத்தை பத்தி பேசணும். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் என்னங்க, கேட்டையா வரும். அப்ப கேட்டைனா அந்த பக்கம் ரேவதி போட்டுக்கோங்க. ரேவதியிலே ஒரு பையன் கல்யாணம் பண்றாரு. அதாவது பையனுடைய நட்சத்திரம் ரேவதியா இருக்கு, இந்த பிள்ளையோட நட்சத்திரம் விசாகமா இருக்கு. இப்படி சேர்த்துட்டாங்க, தெரியாம லவ் பண்ணிட்டாங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இது எப்பயுமே என்ன ஆகுங்க, ராசி வந்து 5, 9 இருக்கு, திரிகோணத்தன்மையில இருக்கு. 2 பேருமே நீர் ராசிகள் தான், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நட்சத்திர அடிப்படையில பெண்ணுடைய நட்சத்திரத்துல இருந்து 3வது நட்சத்திரமான 3வது நட்சத்திரம் அதாவது 12வது நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தை இணைக்கும் போது இந்த இடத்துல தினப்பொருத்தம் கட்டாயிடுது. அப்ப தினப்பொருத்தம் கட்டாகி மத்த பொருத்தம்லாம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க மற்ற பொருத்தங்கள்லாம் இருக்கு, முக்கியமான பொருத்தம் இருக்கான்னு பாருங்க, இதெல்லாம் கேட்பாங்க. முக்கியமான பொருத்தம்னா என்னென்னு நினைக்கிறீங்க? பெரியவங்க கேட்கறது எது தெரியுங்களா? செக்ஷுவல் விஷயங்கள், அதாவது தாம்பத்திய விஷயங்களை அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய கணப்பொருத்தம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. ரஜ்ஜு பொருத்தம் இருக்கா? ரஜ்ஜுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாலி கட்டக்கூடிய அந்த கயிறு பொருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த இது முக்கியமா இருக்கா அப்படிங்கிறத வந்து பெரியவங்க கேட்பாங்க. இதுல வந்து யோனி பொருத்தமும் கணப்பொருத்தமும் உங்களுடைய கம்ப்ளீட்டா தாம்பத்திய விஷயங்களுக்காக சொல்லப்பட்டவை. இதுல வந்து எப்படி இருக்கு, இவங்க 2 பேர்த்துக்கு உண்டான யோனி பேதம், இவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படி இருக்கு இவங்களோட, ஏன்னா இது வந்து குழந்தை பாக்கியத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டதுதான். அப்போ நம்ம எடுக்கும்போது இந்த தினப்பொருத்தம்ங்கிற விஷயம் இல்ல அப்படின்னா நீங்க அங்கே எழுதி கொடுத்துடணும், இவங்க கண்டிப்பா வந்து டெய்லி டாம் அண்ட் ஜெரியா தாங்க இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மள பிக்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க, இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம், இது ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு கேட்டு வருவாங்க. மண்டபம்லாம் பார்த்துட்டோம், மண்டபம் பார்த்த பிறகு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படிலாம் வருவாங்க. அவங்களுக்காகத்தான் நம்ம மெயினா இப்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ நம்ம வந்து முதல்ல இந்த இடத்த ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம். டெய்லியுமே இப்படி டாம் அண்ட் ஜெரியா தாங்க இருப்பாங்க. அது காரணம் என்ன, அந்த தின பொருத்தம்ங்கிற விஷயம் இங்க இல்ல அப்படிங்கறது தான் அர்த்தம். அப்ப தசவித பொருத்தங்கள்ல இத்தனை விஷயங்கள் இருக்கு. இத நீங்க வந்து இல்லைன்னு யாராலையுமே மறுக்க முடியாது. நிறைய உதாரணங்களை என்னால காட்ட முடியும். ஏன்னா நான் அத்தனை பொருத்தத்தை பார்த்து அவ்வளோ ஃபில்டர் பண்ணி கடைசி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சடைஞ்சிருக்காங்க என்கிட்ட, என்ன மேடம் எதை கொண்டு வந்தாலும் ஏதாவது சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்துல இன்னும் சில பேர் வர்றாங்க, எப்படின்னா நம்ம வந்து பொருத்தம் இருக்குன்னு போட்டு கொடுப்போம். அது நிறைய பேருடைய கேள்வியாகவும் இருக்கு. இப்போ நமக்கு வந்து தெரிஞ்ச பையனோ தெரிஞ்ச பொண்ணோ அவங்களுக்கு வந்து நம்ம பொருத்த போட்டு கொடுத்தாலும் அதை இன்னொரு ஜோதிடர் வேற ஒரு பாணியில அணுகுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ட்ரெண்ட் என்ன அப்படின்னா 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்தில் இந்த கிரகம் இருக்கக்கூடாது, இந்த மாசத்துல பிறந்த பையனை இந்த பிள்ளையோட இணைக்காதீங்க, இப்படிதான் நிறைய ஒரு டிமாண்டோட வர்றாங்க. அதனால பேரண்ட்ஸ் அங்கேயே நிறைய ஃபில்டர் ஆகுறாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே இப்ப செவ்வாய் ராகு கேது தோஷங்கிறது ரொம்ப பெருசா பரவலா தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன பொறுத்தளவு நீங்க செவ்வாயோட செவ்வாய் இணைக்கிறதோ ராகு கேதுவோட இணைக்கிறதோ அதை தாண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த ராகு கேது அச்சுக்குள்ள அவங்களோட ராகு கேது எந்த விதத்துல பொருந்தி இருக்கு. இப்போ நம்ம பசங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்க ட்ரெண்ட்ல இப்ப இந்த 2K கிட்ஸ் ஜென்னி செட் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா கிளாஸ்ல கூட படிக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். இந்த கிளாஸ்ல கூட படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்றது, பக்கத்து வீட்டு பொண்ணை தெரிஞ்ச பொண்ணை ஒரே சேம் ஏஜ் கேட்டகரியில கல்யாணம் பண்றது, இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ராகு இருக்கிற இடத்துல இன்னொருத்தரோட ராகு, ஒருத்தரோட கேது எங்க இருக்கோ அங்கேயே இன்னொருத்தரோட கேது. இது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பந்தம்.
இதை வந்து நீங்க மாத்தவே முடியாது. உங்களுக்கு நீங்க வேற எந்த ஆப்ஷனும் கொடுத்து இது சரியில்லை, இது அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னா கேட்க மாட்டாங்க அவங்கலாம். அந்த மாதிரி ஒன்ஸ் லவ் பண்ணிட்டாங்கன்னா அது காரணம் வந்து இந்த ராகு கேதுவோடைய அந்த மேட்சிங். ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அதே தன்மை தான் இன்னொருத்தருக்கும் இருக்கும். அதனால அவங்க கம்பல்சரி இந்த விஷயத்துல இருந்து வெளியில வரமாட்டாங்க. அவங்கள நம்மளால வெளியில எடுத்து விட முடியாது. அதுக்கப்புறம் உன்னுடைய தலையெழுத்துப்பா, நீ இப்படிதான்ப்பா இருக்கும் உன் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லி நம்மளும் அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இந்த ராகு கேது அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயங்களை பண்ணும். ஒரு பையன் வந்து எத்தனைதான் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நிறைய பேர் அடிச்சுக்குவாங்க, பயங்கரமா கீழே போட்டு உதைச்சு அடிச்சுக்குவாங்க. ஆனா வெளியிலேயே ஒரு சத்தம் வராது, அந்த பொண்ணு யார்கிட்டயும் போய் சொல்லாது, எங்கேயும் போகவும் போகாது, வீட்டிலேயே இருக்கும். அதுக்கு காரணம் ஒருத்தருடைய ராகு கேது இன்னொருத்தரோட ராகு கேதுக்கு திரிகோண அமைப்புல இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஒரு பேர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களோட ஒரு பாண்டிங்கிறது இருக்கும். இது வந்து பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிற விஷயம்தான். அப்போ ராகு கேது தோஷத்தை தாண்டி இவங்க 2 பேரோட ராகு கேது இந்த மாதிரியான ஒரு பாண்டிங்ல இருந்தது அப்படின்னு சொன்னா கம்பல்சரி அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டு வெளியில போக மாட்டாங்க. நல்லா இதெல்லாம் 100% ஸ்டாம்ப் போட்டே கொடுத்துடலாம். ஏன்னா இந்த பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல அவங்களுக்குள்ள ஒரு இம்பாக்ட கொடுக்கும். அதே போல பொதுவாவே வந்து மகிழ்ச்சிகரமான இல்லறம், ஏன்னா வரக்கூடிய பேரண்ட்ஸோட கேள்வி இருக்கு, எங்க இந்த தோசை இருக்குங்க, இப்படி இருக்குங்க, இந்த பொண்ணுக்கு வந்து இப்படி இருக்குங்க, பையனுக்கு இப்படி இருக்குங்க, இந்த மாதிரி ஒரு மேட்சிங் பார்த்தாங்க கல்யாணம் பண்ணோம். அதுக்கு அடுத்து கேட்பாங்க, எங்க இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டோம்னா இவங்களுக்குள்ள வந்து ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை இருக்குமாங்க, லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. யார் ஒருத்தரோட ஜாதகத்துல 4ஆம் பாவம், இப்ப ஏன்னா சகோதரி கனிமொழி அவர்கள் 4ஆம் பாவத்தை பத்தி பிச்சு பெசரி உட்கார்ந்துருக்காங்க. அந்த 4ஆம் பாவம் சிறப்பாக ரொம்ப அழகா சுபர்களால சூழப்பட்டு சுபர்கள் அங்க இருந்து குரு பார்வையெல்லாம் இருந்து 4ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருந்தா மட்டும்தான் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை. ஏன்னா அந்த தலைப்புக்கே என்னதுங்க, மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை. ஏன் இந்த 4ஆம் பாவத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியம்? அந்த 4ஆம் பாவம் என்பது உங்களுடைய சுகஸ்தானம். அப்போ உங்களுடைய சுகஸ்தானம் அப்படிங்கிற விஷயம் கெடாம இருந்தாதான் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை இருக்கும். பெண்களுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமானது இந்த 2ஆம் பாவம். 4ஆம் பாவம் முக்கியம், ஆனா அது இந்த காலத்துல பெரிய அளவுல பேசப்படுவதில்லை. அதே போல 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படாத ஒரு விதி. உங்களுடைய கற்பு நெறியை சொல்லக்கூடிய பாவம்ங்கிறது 4ஆம் பாவம் தான். அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ, நான் எப்பயுமே பாரதி டைப்பு தான், பொதுவுல வச்சிருவேன் அந்த 4ஆம் பாவத்தை. அப்ப அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தா மட்டும்தான் ரொம்ப அது உங்களை வந்து வாழ்க்கையில அடுத்தடுத்த படிநிலைக்கு கூட்டிட்டு போகும். மகிழ்ச்சியா இருப்பீங்க நீங்க. அது நல்லா இல்ல, சிறப்பா இல்ல, பாவர்கள் இருக்காங்க அப்படின்னாலே அங்க வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களோட லைஃப்ல பிளஸ் ஆர் மைனஸை நம்ம வந்து கொடுக்கணும். அடுத்ததா வந்து பார்க்கும்போது பெண்களோட ஜாதகத்துல அந்த குடும்பஸ்தானம்ங்கிறது கெடவே கூடாது. எப்பயுமே குடும்பஸ்தானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க பிறந்த குடும்பமும் சரி போகிற குடும்பத்தையும் சரி உங்களால வாழ வைக்க முடியும். இதை நான் வந்து நிறைய குழந்தைங்க ஜாதகத்துல காட்ட முடியும். 2ஆம் இடத்துல பாவர்கள் இருந்தாலே, இப்போ சில பேர்லாம் கேள்விப்பட்டிருப்போம், வீட்டுல மாங்குன்னு உழைப்பாங்க, பேரே இருக்காது, நீ என்ன செஞ்சன்னு கேட்பாங்க எல்லாருக்கும். அது காரணம் என்ன? அந்த 2ஆம் இடத்தில் பாவகிரகம் அமைந்திருக்கும் போது கண்டிப்பாக இந்த குடும்பத்துல அந்த பெண் எவ்வளவு வேலை செஞ்சாலும் அவளுக்கு ஒரு மரியாதையே இருக்காது. அப்போ அந்த 2ஆம் இடத்தில் பாவகிரகம் இல்லாம இல்ல அந்த அட்லீஸ்ட் அந்த பாவகிரகம் இருந்தா கூட அந்த பாவகத்திற்கு ஒரு குருவினுடைய தொடர்போ ஒரு லக்ன சுபருடைய தொடர்போ இருந்தாகும். அப்படி இருந்ததுன்னா இது பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்துறது கிடையாது. அப்ப அந்த 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் அமைந்திருக்கு. நீங்க வந்து யாருக்காவது காசு கொடுத்து பாருங்களேன், திரும்பி வராது. இதெல்லாம் அனுபவத்துல நம்ம பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா யாருக்காவது கொடுத்தீங்கனாலும் சரி, இல்ல ஒரு கடனுக்கு கொடுத்தீங்கனாலும் சரி, எந்த ஒரு விஷயம்னாலும் அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்த உங்களால ஹேண்டில் பண்றதுலயும் சிக்கல்களை சந்திப்பீங்க. அதே மாதிரி அது திரும்பி வர்றதுலயும் சுணக்கங்கள் இருக்கும். வீட்லயும் யார் பேர்லயும் நற்பெயர் உங்களுக்கு கிடைக்காது. ஃபேமிலியை உங்களால உங்க பிறந்த குடும்பமும் சரி உங்க புகுந்த குடும்பமும் சரி பெரிய அளவுல உங்களை வந்து ஜூம் பண்ண மாட்டாங்க. ஒரு நார்மலா ஆவரேஜா தான் வச்சுக்குவாங்க, ஓகேப்பா அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான தன்மையை கொடுக்கும். இது ஏன் நான் திருப்பி இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன்னா, நம்ம கிட்ட பேரண்ட்ஸ் கேட்கிற ஒரே விஷயம், இந்த தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டா வாழ்க்கை டாப்ல இருக்குமா, சூப்பரா இருக்குமான்னு கேக்குறாங்க. நீங்க நிவர்த்தி பண்ணா இது எல்லாத்தையும் வரிசையா நிவர்த்தி பண்ணிட்டே வரணும். மெயினா வந்து பரிகாரங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுடைய மனமாற்றம் தான். நீங்க வந்து இந்த தோஷம் இருக்கு, நம்ம விட்டு கொடுத்து போனோம், நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நாங்க உட்புகுத்துறோம். இந்த செவ்வாய் தோஷம் இருந்தா அது இப்படிதான் வேலை செய்யும். ஒரே நிமிஷம்.
சோ அப்ப அந்த 2ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் மகிழ்ச்சியா இருக்கணுமா, எப்பயுமே கொடுக்கறதுலதான் இன்பம் அப்படிங்கறதுல வச்சுக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து கொடுத்துடுறோம், அதுக்கு ஒரு பெரிய அதனால ஒரு மரியாதை அங்கீகாரத்தை எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம இருந்தாலே லைஃப் ஹாப்பியா இருக்கும். அதே போலத்தான் 4ஆம் பாவமும், அங்கேயும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. 4ஆம் பாவம் ஒரு சுகமான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அங்க வந்து ஒரு நல்ல கிரகத்தினுடைய பார்வை சேர்க்கை எல்லாம் இருக்கணும். அடுத்ததாக முக்கியமாக சொல்லக்கூடிய களத்திர பாவம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவத்திலையுமே பாவர்கள் இருப்பது, பாவர்களால் சூழப்பட்டு பாவக்கத்திரி அமைப்பில் இருப்பது, குரு பார்வை இல்ல, சனியோட பார்வையோ செவ்வாயோட பார்வையோ, இந்த மாதிரி பாவ கிரகங்களுடைய பார்வை அங்க இருக்கக்கூடிய கிரகங்களும் மெயினா பிளே பண்ணும். இப்ப 7ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தா காரக பாவக நாஸ்தி தான். ஆனா அது ஒரு அழகான ஒரு களத்திரத்தை கொடுக்கும். அவங்க வந்து ரொம்ப அவங்களும் லாவிஷா இருப்பாங்க, நம்மளையும் லாவிஷா பாத்துக்குவாங்க அந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது. அப்ப அந்த மாதிரி லாவிஷா பாத்துக்கணுங்கிறது எத்தனை பேத்துக்கு ஆசை இருக்கும். அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தாதான் அது கிடைக்கும். இப்படி லாவிஷா பாத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல சனி வந்து உட்கார்ந்துருந்துச்சுன்னா வாழ்க்கையே சூன்யம் தான். ஆனா இப்படி இருக்கவங்க தான் அப்படி நினைப்பாங்க, நல்ல லாவிஷா பாத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஜாதகத்துல என்ன வரோம் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப சனி உட்காரும்போது என்னது, தன்னை விட வயது மூத்த களத்திரம். அதே போல ஆளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. பையன் வந்து ரொம்ப அழகா இருப்பான் சில இடத்துல, பொண்ணுக்கு வந்து சம்பந்தமே இருக்காது, வயசு வந்து வேற மாதிரி அதிகமா தெரியும். சொல்லுவாங்க வயசு சேம் ஏஜ் தாங்க, ஒரு 2 வயசு கம்மி தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த முகத்துல வந்து அந்த முதிர்ச்சி தெரியும். ஏன்னா அந்த 7ஆம் இடத்துல சனி சம்பந்தப்படும் போது இப்படித்தான் இருப்பாங்க. 7ல ராகு பொய் சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. பொய் அப்படிங்கிறத விட பொய்யை மெய்யாக்குவார்கள், சத்தியம் பண்ணுவாங்க நான் அப்படித்தான் அப்படின்னு. அது வந்து இவங்க ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டிக்கு வந்து காண்டாகும். ஏன்னா இங்கே கேது இருக்கே, இவங்க வந்து லக்னத்துல இருக்கக்கூடிய கேது எப்படி தன்னை சுருக்கி கொள்ளும், இந்த ராகு எப்படி பண்ணும், தன்னை பிரம்மாண்டப்படுத்தும். அப்ப இது வந்து அவங்களுக்கு பார்த்தா காண்டாகும். நம்ம சொல்றதே கேட்க மாட்டாரு, எதை எடுத்தாலும் பெருசா பண்றாரு. இப்ப நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம வந்து 50,000க்கு முடியும் அப்படின்னா இந்த ஆள் 5 லட்சத்துக்கு இழுத்துட்டு போறான் அப்படின்னு இந்த அம்மா கோவம் வரும். அப்ப ராகு கேது எப்பொழுதுமே மத்த எல்லா இடத்தையும் இருக்கிறத விட இந்த லக்னத்திலையும் 7லயும் 2லயும் 8லயும் இருக்கக்கூடிய ராகு கேது எப்பொழுதுமே இவர்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டேதான் இருக்கு. 32 வயசுக்கு அப்புறம் தான் அந்த வாழ்க்கைய வந்து மாறுறதுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அது போலவே 8ஆம் பாவத்தில் பாவகிரகம் இருக்கக்கூடிய பெண்களை நான் நிறைய விசாரிச்சிருக்கேன். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அந்த தாலி கலண்டு விழுந்துருச்சு, கனவுல தாலி கலண்டு விழுகுது, கையில வந்துருச்சு, கட்டாயி கீழே விழுகுது. இதெல்லாம் சொல்லக்கூடிய தன்மை என்ன, அந்த 8ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருக்கும்போது அது போல தன்மைகள் இந்த பெண்களுக்கு வந்து விடுகிறது. முக்கியமா நேத்து ஒரு ஜாதகம் பார்த்தேன், மேஷ லக்னம் 6ல செவ்வாய் வக்ரம். இந்த அம்மாவுக்கு வந்து சூரியனும் புதனும் சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ல உட்காந்துருக்கு. எடுத்த உடனே கேள்வி கேட்டது, ஏன்னா என்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க ஜாதகத்தை கொடுத்து பார்த்து பாருங்க மேடம், அந்த நேரம் அவங்க கொடுத்த நேரம் எல்லாம் சேர்த்து செவ்வாய் வேற வக்ரமா இருந்தது. எடுத்தது ஒரே கேள்விதான், அம்மா இது 2 கல்யாண ஜாதகமாட்டு இருக்குது எப்படிங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மாவுக்கு 61 வயசு ஆச்சு. நான் தயக்கத்தோட தான் கேட்டேன். அந்த அம்மா உடனே சொன்னாங்க, எப்படிம்மா இது பார்த்த உடனே என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு. ஏன்னா சில ஜாதகங்கள் பார்த்தவுடன் நம்ம வந்து அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அப்போ பெண்ணுடைய களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கு வக்ரமாகி அமர்ந்திருக்கிறது. செவ்வாய் வக்ரமாகும் போது பெண்களுடைய ஜாதக அமைப்பில் மட்டும் கிடையாது, உடல் மொழியிலும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் போக்குல பிரச்சனை இருக்கும், அவங்களோட பல் வரிசையில பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு வந்து பல்லுல தொந்தரவு இருக்கும். மீன்வைல் வந்து இங்க களத்திரக்காரகனான செவ்வாயும் வக்ரமாக இருக்கிறதுனால அது 2 திருமண அமைப்பை இயல்பாகவே கொடுத்து விடுகிறது. இது செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் மட்டும் கிடையாது, செவ்வாயோடு ராகுவும் கேதுவும் சேரும் போது அந்த பெண் கண்டிப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்ற பேர்ல எல்லாரையும் ஹார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சும்மா இப்படி தொட்டு, இந்த ஒரு நம்ம ரீசெண்டா கூட ஒரு இதுல பார்த்தோம், ஒரு பொண்ணு வந்து சம்பந்தமே இல்லாம கேரளால ஒரு ஆளை வந்து உரசிட்டு அவங்களே வீடியோ எடுத்தாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது காம்பினேஷன் தான். அந்த பொண்ணுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சம்பந்தமே இல்லாம யாரையோ ஒருத்தரை வம்பிழுத்து தன்னோட ஒரு இதை வந்து இன்டெலிஜென்ஸை காட்டுறேன்னு சொல்லி அடுத்தவங்களை ப்ரூஃப் பண்ணி அடுத்தவங்க மேல அந்த கேஸ் போட்டு அவங்கள ஹர்ட் பண்ணி அதுல ஒரு இது பண்றது. சோ இவங்கெல்லாம் பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சில அங்க அடையாளங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதை நம்ம பொதுவெளிகள்ல சொல்லும்போது ரொம்ப கவனமா சொல்லணும். ஏன்னா பெண்களுடைய ஜாதகத்தை எப்பயுமே வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, மருதமலை குருஜி அவர்கள் எங்களுக்கு அடிக்கடி சொல்ற விஷயம், ரொம்ப பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவ் இருக்கும் ஆனா அதுல வந்து என்னன்னா பாசிட்டிவா பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து பார்த்தவுடன் வந்து
நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் 1000 இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்த அந்த பொண்ணுங்களுக்கு சொல்லணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம என்னை பொறுத்தளவு செவ்வாய் ரொம்ப பிரச்சனையா இருக்கா, அந்த பொண்ணுங்களாம் போலீஸ்க்கு படிக்கிறது ரொம்ப நல்லதுங்கய்யா. ஏன்னா அந்த மாதிரி போலீஸ்க்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கீங்க, ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க, நீங்க அங்க போய் பண்ணும்போது எதிரிகளை பந்தாடக்கூடிய தன்மை, ஒரு தீஃப் ஒரு திருடன் கிடைச்சிட்டானா அவனை போட்டு வெளுத்துருவாங்க இவங்கெல்லாம். அந்த மூர்க்கு குணம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இயல்பா இருக்கும் அந்த செவ்வாய் பாதிக்கப்படும் போது. அப்ப அந்த மூர்க்க குணம் இயல்பாகிறதுனால இவங்க அந்த பொண்ணு வந்து ஒரு போலீஸ்க்கோ இல்ல ஒரு மிலிட்டரிக்கோ போச்சுன்னா அந்த போர்ஸ் அங்க காட்டும். எதிரிகளோட நடுமண்டையில் நச்சென்று போட்டாரு. சோ ஏன்னா ஒரு பொண்ணு வந்து அப்படித்தான். இப்போ பொண்ணுங்களை வந்து நம்ம பல விதங்களாக பிரிக்கிறோம் இல்லையா, இதுல வந்து அந்த செவ்வாயினுடைய தன்மைங்கிறது உங்களோட பிளட்டோட அந்த ஸ்பீடு தான். நம்ம சொல்றோம்ல இப்படியே பேசிட்டே இருந்தோம்னா பிபி வந்துடும் அப்படின்னு ஏன் சொல்றோம், செவ்வாயினுடைய ரத்தம் அப்படிங்கிறது கொதிக்கிறதுனாலதான். அப்ப இதே ஆணுக்கு பொதுவான களத்திரக்காரகன் சுக்கிரன், இதே தன்மையிலதான் சுக்கிரன் வக்ரப்படுவதோ, சுக்கிரன் வந்து கேதுவோட சேரும்போது அவங்கள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காது, ஓடுவாங்க. அவங்க குடும்பத்துல பெண் தோஷம் இருக்கும், கண்டிப்பான முறையில மனைவியோடு திருமணத்திற்கு ஒரு பிரிவு அப்படிங்கிறது இருக்கும். அதுவுமே வந்து நம்ம ஒரே கட்டத்துல இருந்ததுன்னா மட்டும் வேலை செய்யாது, கரெக்டா கேது போய் அந்த சுக்கிரனை தொடணும். கேது தன்னுடைய அதாவது கேதுவும் ராகுவும் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள், தன்னுடைய பாதையில அந்த சுக்கிரனை போய் தொடும்போது மட்டும்தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நிகழும். இன்னும் ரொம்ப நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும், எப்படி பொருத்தம் இருந்தா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்குமே பொருத்தம் பார்க்கலாம். உங்களுடைய லக்னம் உங்களோட பார்ட்னரோட லக்னத்துக்கு திரிகோணத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு நீங்க மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா உங்களோட செயல்பாடு எப்பயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும், நேர்மையா இருக்கும், கரெக்டா இருக்கும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. மேஷ லக்னம்னு சொல்லும் போதே மேஷ லக்னத்துக்காரர் ஒருத்தர் உள்ள வர்றாரு. அப்ப மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பார்ட்னர் அப்படிங்கிறவங்களும் சிம்மத்திலயோ தனுசுலயோ அமைஞ்சிட்டாங்கன்னா இந்த மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்மளோட எண்ணங்கள் செயல்கள் என்னவோ அதற்கு இன்னொரு செயல் வடிவமோ இல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அவங்க கிடைக்கும் போதுதான் ஒரு லைஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது இல்லையா. அப்போ இந்த பார்ட்னரோட ஃபுல்ஃபில்மெண்ட்ங்கிறது எங்க இருக்கு, நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை புரிந்து கொள்வாங்க. இப்போ அந்த பழைய சிவாஜி படத்துல எல்லாம் காமிப்பாங்க, அவர் வந்து இப்படி பார்த்த உடனே இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த வந்து செயல்படுத்திடுவாங்க. இதெல்லாம் பழைய படத்துல மட்டும்தான் இருக்கு, இப்ப இருக்கும் தயவு செய்து நினைச்சிட வேண்டாம். அப்போ இந்த அமைப்பு யாருக்கு கிடைக்கும்னா இந்த மாதிரிதான். ஒரு லக்னம் வந்து திரிகோண பாவங்கள்ல இருக்கும்போது, இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருடைய லக்னம் இன்னொருத்தரோட ராசியா இருந்ததுன்னா நிச்சயமா அதுவும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவங்க. அதுவும் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணத்திற்கு நான் வந்து இந்த மீடியா ஃபீல்டுல வரணும், நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசியில் கணவனுடைய லக்னம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா 2 பேரும் ஏக லக்னமா இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய எண்ணங்களை இன்னொருத்தர் செயல் வடிவம் படுத்துவாங்க. அப்போ அப்படி ஒரு பார்ட்னர் கிடைக்கும் போதுதான் கண்டிப்பா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் லைஃப ஸ்மூத்தா கொண்டு போகக்கூடிய தன்மை என்பது 2 பேத்துக்குமே கிடைக்கும். அப்போ பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது இப்படிதான் பார்க்கணும். நான் மேக்சிமம் ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களே ஃபில்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டக்குன்னு மேட்ச் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதே போலதான் ஒருத்தரோட ராசி இருக்க இடத்துல இன்னொருத்தரோட லக்னம். இன்னும் சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க, ஒரு நாடி விதி ஒண்ணு சொல்லுது, உங்களோட சந்திரன் இப்ப பெண்ணுடைய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல ஆணுடைய குருவோ, ஆணுடைய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல பெண்ணுடைய குருவோ, இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தாயை போல பார்த்து கொள்வான்னு சொல்றாங்க. தாயை போல பார்த்து கொள்வான். அப்போ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னொரு அம்மா தான் அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் நீ சாப்பிட்டியாப்பா, எங்க போனாலும் போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எங்க போனாலும் கேர் பண்ணிக்குவாங்க, ரொம்ப பேம்பர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது அது 100% அது வேலை செய்யுது. அப்போ பொருத்தத்துல இதெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம என்ன அடுத்த ஜெனரேஷன் நிறைய பேருக்கு வந்து அந்த முக்கியமா கல்யாணம் முடிஞ்சோன்னா என்ன கேட்பாங்க, குழந்தை எப்ப, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்ப அதை கொண்டு போகும்போது ஒருத்தருடைய செவ்வாய் இன்னொருத்தரோட செவ்வாய்க்கு கரெக்டா ஒரு திரிகோணமோ ஒரு கேந்திரமோ இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கணும். சுக்கிரனும் அதே மாதிரிதான் இருக்கணும். ஏன்னா உடல் மொழியை சொல்லக்கூடிய இந்த 2 கிரகங்களும் சரியாக பொருந்தி இருந்தால் மட்டும்தான் லைஃப் லாங்கா இந்த ஒரு அன்புங்கிறது கண்டிப்பா வந்து கொண்டு போக முடியும். அப்ப ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய அதே பாயிண்ட்ல இன்னொருத்தருக்கு சுக்கிரன் இருந்தா இது ஒரு சிறப்பான ஒரு தன்மையா சொல்லப்படுது. கணவருடைய ஜாதகத்துல செவ்வாய் இருக்கு, அதே இடத்துல மனைவிக்கு சுக்கிரன் இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி திருமண வாழ்க்கைனா நீங்க இவ்வளவு விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு பெண்ணுடைய சூரியனுக்கு ஆணுடைய சூரியன் சரியான விதத்துல அமைந்திருந்தால் அவனுடைய கௌரவத்தை அவள் காப்பாற்றுவாள். நிறைய முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா,
முக்கியமா இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஜோக் சொல்லுவார், அந்த பிள்ளைங்க சிரிக்கவே சிரிக்காது. ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு ஜோக் சொன்னா கூட இந்த பிள்ளைங்க சிரிக்காது. அது காரணம் என்ன? ஒருத்தருக்கு ஒற்றை ராசியில புதன் இருக்கும், இன்னொருத்தருக்கு ரெட்டை ராசியில புதன் இருக்கும். நமக்கு அப்ப எப்படி இருக்கும்? இவங்க கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க, இந்த புள்ள கமல் படம் மாதிரியே உட்கார்ந்துருக்கும். அதனால அந்த புதன் அமையக்கூடிய தன்மை என்பது கூட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா இருந்தா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரகமும் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஆனாலும் நமக்கு வந்து அந்த பொருத்த விஷயங்கள்ல 10 பொருத்தம் இல்லாம அதை நான் எடுத்தோடனே ஏன் அதை நான் சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் அது இல்லைன்றாங்க. நான் அதை பார்க்காம இந்த பக்கம் வரவே மாட்டேன். கண்டிப்பா அந்த 10 பொருத்தத்தை பார்த்துட்டு அந்த விஷயங்களை இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இந்த பக்கமே வருவேன். இது நாட் ஈவன் உங்களோட லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னருக்கு பாருங்க. நிறைய பேர் வந்து கம்பைன் பண்ணி பிசினஸ் பண்ணுவாங்க. இவங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க, ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் பாருங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த திடீர்னு வந்து நம்மளோட லைஃப்ல இந்த படம் மாதிரி வருவாங்க, அதாவது சதுரங்க வேட்டை மாதிரி, அப்படி பண்ணா இப்படி கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்பணும்னா நீங்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பா கேட்கணும். அப்பதான் நாங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்கள், அவங்க ஜாதகம் என்ன, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களை நம்பலாமா, சொல்றது உண்மையிலே உண்மையா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதா நம்ம மருதமலை குருஜி ஐயாலாம் அப்படி உட்கார்ந்து இப்படிங்கிறதுக்குள்ள சொல்லிடுவாரு. நாங்களாம் கூட உட்கார்ந்து எழுதிட்டு இருப்போம். நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கே வந்து இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு, இது ஆகும் ஆகாதுங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ அந்த பொருத்த விஷயங்கள்ங்கிறது உங்களுடைய காதல் திருமணமாகட்டும், கல்யாணம், நீங்க வந்து மேரிட்டல் லைஃப்குள்ள போறீங்க அப்படின்னா இந்த பொருத்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நான் லவ் பண்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க லவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற எதையும் நீங்க பார்க்க தேவையில்ல. ஆனா பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஜாதகம் பார்ப்பீங்க, அது என்னன்னா மனசங்கடம் வந்துடும். சில இடங்கள்ல கண்டிப்பா நிறைய பொருத்தமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல வந்து பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியது எங்க கடமையா இருந்தாலும் நீங்க வந்து இதுக்கு பேர் காந்தர்வ விவாகம்னு சொல்லுவாங்க. இந்த காந்தர்வ விவாகத்துல எப்பவுமே பொருத்தங்கள் சொல்லப்படல. ஏன்னா இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தவனே பிடிச்சிருது, சில ஆஸ்பெக்ட்ல பிடிச்சு போயிடும். ஆனா அதோட லைஃப் எப்படி அப்படிங்கிற விஷயத்த நீங்க எடுத்துட்டு போகும்போது சில நேரங்கள்ல அது கஷ்டமா இருந்தாலும் நான் சொல்றது அதுதான், பொருத்த விஷயங்கள் நாங்க சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் இறைவனுடைய செயல் அப்படிங்கிற விஷயம்தான். அதனால பொருத்தம் பாக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு கலை. அதை வந்து இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. எங்களுக்கு வந்து டைம் அவ்வளவுதான், குருஜியும் கொடுத்திருக்காரு. சோ சிறப்பான இந்த திருமண பொருத்தம், மகிழ்ச்சியான ஒரு திருமண வாழ்க்கை எல்லாருக்கும் அமையறதுக்கு திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நான் சொன்ன மாதிரி 2 பேர் சேர்றது மட்டும் கிடையாது, 2 குடும்பங்கள் சேரக்கூடிய ஒரு விஷயம். அது இறுதியா ஒரே ஒரு ஜோக் மட்டும் இதுல நான் மென்ஷன் பண்ண ஆசைப்படுறேன். ஹஸ்பண்ட் சொல்றாரு, நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி சொல்றாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்லங்க அப்படின்னோடனே, ஆமாம்மா ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். நான் எப்படி சொன்னேன்னு சொல்லுங்க, நம்ம 2 பேரும் அப்ப சந்திக்கவே இல்லம்மா. அந்த பொண்ணு வந்து ஏதோ அந்த மேரிட்டல் லைஃபுக்கு முன்னாடி எல்லாரும் ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் அவர் மீன் பண்ணி, ஏன் இந்த மாதிரி ஒரு மீம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா, இந்த காலத்துல ஏதோ பொண்ணுங்க வந்து ஆண்களை போய் கொடுமைப்படுத்துற மாதிரியும் அந்த மாதிரி நிறைய சித்தரிக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. பெண் என்பவள் விளைநிலம் போன்றவள். பெண் என்பவள் எப்பொழுதுமே விளைநிலம் போன்றவள். இந்த நிலத்துல இந்த பயிர் தான் விளைய வைக்க முடியும் அப்படிங்கறது பெரியவங்க தான் பார்த்து பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அவங்க ரொம்ப கரெக்டா பார்த்து பண்ணி வச்சாங்கன்னா இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்மளே தேடிக்கிட்டா கூட சரியான ஒரு ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டியது அந்த பெண்ணுடைய கடமை. அந்த இடத்துல மிஸ் ஆகும் போது மட்டும்தான் அப்ப பிரச்சனை எங்க சைடு இல்ல. ஆமா ஆமா, சரியான அடிமைனாலும் அது வந்து பெரியவங்க கரெக்டா உண்மை அதுதான். ஒரு பெண் அப்படிங்கிறவ விளைநிலம் போன்றவள். அந்த நிலம் வந்து எதற்காக இருக்கும், இது உவர் நிலமா, இது நல்ல நிலமா, இதுல நெல்லு வருமா, இதுல இது வருமா அப்படிங்கிறது வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கணவருடைய ஜாதகமும் இந்த இடத்துல முக்கியம். அதே மாதிரி வரக்கூடிய பெண் வந்து அந்த 7ஆம் இடத்து அதிபதி 11க்கு போகும்போதெல்லாம் நிச்சயமா வாழ்க்கைக்கு அப்புறம், அதாவது திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ரொம்ப மேலுக்கு வரக்கூடிய தன்மை என்பது 7ஆம் அதிபதி 11ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வரும். மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கைக்கு திருமண பொருத்தத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து 2 பேரும் ஒருத்தர் மேல வைக்கக்கூடிய ட்ரஸ்ட், மரியாதை, அன்பு. இந்த விஷயங்கள் வந்து என்னைக்குமே கீழே போகாம நீர்த்து போகாம இருந்ததுன்னா ஹாப்பி, ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான மேரிட்டல் லைஃப் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த திருமண பொருத்தத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, வாழ்க்கையில
கணவன் மனைவிக்குள்ள சரியான தாம்பத்தியம் இல்லை அப்படின்னாலும் நீங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வணங்கிட்டு வரும்போதும் சரி, நல்ல இறைவனுடைய திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று, இப்போ அடுத்து வந்து சித்திரை மாசம் வந்து மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்குது. இந்த மாதிரி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று தெய்வங்களுடைய கல்யாணத்தை முதல்ல வரிசையில உட்கார்ந்து நல்லா பொறுமையா பார்க்கணும். எங்கேயாவது கல்யாணம் நடக்கும்போது பாக்குறது, சதாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அந்த 60 வயசு பூர்த்தி ஆகக்கூடிய அந்த திருமணங்களை சென்று பார்ப்பது, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. அதே போல அங்கு வரக்கூடிய பெண்கள், இப்போ ஒரு திருக்கல்யாணம் மாதிரியான வைபவங்களுக்கு போகும்போது அங்கு வரக்கூடிய பெண்களுக்கு மங்கள பொருட்களை பரிசளிப்பது. உங்க வீட்டுக்கு யாராவது பெண்கள் வரும்போது அவங்களுக்கு முதல்ல தண்ணியாவது கொடுக்கணும். நல்ல ஒரு தண்ணி கொடுத்து அவங்கள உபச்சாரம் பண்ணி அவங்களுக்கு தேவையான இந்த பிளவுஸ் விட்டு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தர்றது. ஏரியால பக்கத்துல திருக்கோயில்கள்ல பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள்ல நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த அம்மனுக்கு புடவை, வளையல் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு வரும்போது ஜாதகத்துல இருக்கக்கூடிய பெண் தோஷமும் நிவர்த்தியாகும். நல்லதொரு திருமண வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கலன்னா கூட உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்காவது நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு குடும்பம் தான் ஒரு பல்கலைக்கழகம். குடும்பத்துல வந்து கணவன், மனைவி, குழந்தைகள் இவங்கதான் பல்கலைக்கழகம். அப்போ அந்த குடும்பத்தில் எந்த விதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் நடக்குதோ அதை வச்சுதான் வந்து நமக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும். அப்ப அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அது தாத்தா, பாட்டி, ஆறு இருந்தாலும் சரி. அப்ப இதுக்கு எல்லாமே கணக்கு எப்படின்னு அந்த காலத்து வாழ்வு முறை வேற, இந்த காலத்து வாழ்வு முறை வேற. ஸோ வந்து பொருத்தம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் விட நீங்க காதல் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டாங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் பொருத்தம் பார்க்கணும். பொருத்தம் இல்லைன்னு இப்ப வந்து அந்த காலத்துல மாதிரி லவ் பண்ண உடனே வேண்டாம் சண்டை போடுற விஷயம் எல்லாம் நிறைய இருக்குது. லவ் பண்ற போது பண்ணிக்கிறாங்க, அப்புறம் பிரிஞ்சு போறதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ வந்து பொருத்தம் அவசியம் அப்படிங்கிற அடிப்படையில மதிப்புக்கு மரியாதைங்க திருமதி மீனாட்சி பரமகுரு அழகா சொன்னாங்க. பொருத்தம் கட்டாயம் வேணும் அப்படிங்கிற விஷயம் இயல்புறை நடைமுறை வாழ்க்கையில எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவா சொன்னார்கள். அந்த 11வது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து அழகா அற்புதமான கருத்துக்களை அவங்க பகிர்ந்தமைக்கு ராஜநிலை டிவி சார்பில் வந்து நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.